ஏல இப்போ இன்னைக்கு மச்சான் செல்லு கமாண்ட் வீடியோ படிக்க போறேன். ஆமா, எல்லாரும் கமாண்ட் வீடியோக்கு காத்து கிடப்பிய போல ஒரே போன் யூடியூப்ல கமாண்ட் வீடியோ எங்கன்ட்டு என்ன இது கமாண்ட் பிடிக்க போறேன் தெரியுமா? தடவிக்கிட்டே தான் இருப்பான். ஆமா, இப்ப அந்த இதுல கமாண்ட் படிச்சிருவோமா? அந்த வீடியோல 150 கமாண்ட் போட்டிருக்கானுங்க. என்ன களி ஊதிச்சுக்கான்னு பார்ப்போம். எப்படி கரெக்டாக சொல்கிற கணிசா? நமக்கு நல்லது எழுதுக்கு ஆள் இருக்காங்களே. கரெக்டாக சொல்கிற வானவில்லு தலைவரை மரத்தில் இருக்கும் பாரு நொங்கு, நீங்கள் செத்து போனால் ஊதுவாங்க சங்கு, தலைவரே என் மேலே பாசம் இருந்தால் தூக்கு போட்டு தொங்கு. இது நல்ல புதுசாக பழமொழி இருக்கு. தலைவரே மரத்தடியில் விற்கும் பாரு நொங்கு, நீங்கள் செத்து போனால் ஊற்றுவாங்க சங்கு, தலைவரே என் மேலே பாசம் இருந்தால் தூக்கு போட்டு தொங்கு. காமெடி இல்லை, இங்கிலீஷ் எதுக்கான் தெரியும்னுக்கு. அதுல எங்கள் மெசேஜ் வேற வயிறுது. விடிய விடிய வச்சு உன்னைய கூ அடிக்க போறியா? நீ கூ அடிக்க போயிடால. கவட்ட கணேசன் 995 பியாதியில் வரவன். இவனுக்கு திருச்செந்தூர் நினைக்கேன். வாவ் சூப்பர். இந்த வானவெளி ஏம்ல போடுச்சிய? இந்த வானவெளி எதுக்கு? என்ன சட்டில் தூக்கிட்டு போறியோ? எவ்வளோ மெசேஜ் போட்டுட்டே இருக்கிய? டே கருவாயா, நீ அப்படித்தான் ராவிவியா? ஆமா, நான் செல்லு போன புதுசாக வாங்கினோடனே ராயிட்டே தானே இருக்கேன். ஓடி வாங்க. கருவாயா வீடியோ போட்டிருக்கான், அறுத்து கிளிங்க இங்க. ஆமா, அப்படி யோக்கிய மேலத்தான் எழுதுதானுங்க. எழுதெல்லாம் காரி துப்புதானுங்க. என்னத்தான் சொல்லி ஆள போவாங்கள. அடி ஆத்தி, நீ எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, இவ்வளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா போவாங்கள இங்க. ஆமா, நான் விஞ்ஞானிலே, பம்பு செட்டு விஞ்ஞானி. டே கருவாயா, என்னோட வேலையை நீயும் அப்படித்தான் பிட்டு படம் பார்க்குறியா? ஆமா, பிட்டு தான் படம் பார்ப்பாவ, என்ன முழுசாவா பார்க்காவ? தம்பி, உனக்கு எங்கப்பா வலிக்குது? எனக்கு சட்டிக்கில் வலிக்குது. போங்கல, எங்கேருந்து வரானுங்க? பம்பு செட்டு கணேசா, உங்க கூ எவ்வளவு ரேட்டு? என் கூ வந்து 55,000 ரூபா. வந்து அறுத்து எடுத்துட்டு போ. தீன்னு போட்டிருக்கான், வானவெளி போட்டிருக்கான், வெள்ளரிக்கா. இது என்ன பள்ளி பூரா? நீங்கள் மட்டும் பெரிய யோக்கியமா? இல்லை மணி, நீ யோக்கியனாலே நானும் தடவுனதான் நீ பாத்திய வந்து. உனக்கு எங்கே வலிக்குது? எனக்கு என் கால் கையெல்லாம் வலிக்குது. அமைக்க கூட வரியா? பேர் என்ன எழுதியிருக்கான்? மணி தான். இதை மணிச்செல்வன். உங்கள் என்ன ப்ராப்ளம் சொல்லு. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் தம்பி கணேசா, நீ கல்யாணம் முடிச்சுட்டு தூங்கிரு. உன் பங்காளி வேலையை பார்த்துருவான். என்ன வேலையை பார்க்க போகிறான்? கல்யாணம் முடிச்சுட்டு தூங்குனா பங்காளி வேலை பார்ப்பாடா? அது எவ்வளோ பங்காளி? உனக்கு இவன் ஷூ வலிக்கோ? வீடியோ போட்டால் ஒழுங்கா போடி, இல்லை மூடிட்டு போ. சரி, மூடி தான் வச்சுருக்கேன். குருவாங்கோட்டா ரப்பர் பாண்டா கமாண்டு. யார்? ராஜி. புதுசாக கையடிக்க ஆரம்பிச்சிட்டவனுக்கு பழைய மாதிரி கையடிக்க ஆரம்பிச்சிட்டவனுக்கும் கை ஓயாதுல. புதுசாக கை அடிக்கியா? அது எப்படி கை அடிப்ப? இப்படி தானே அடிப்ப கை. நீ கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. இதில் வேற ஒருத்தன் போனை போட்டு யூடியூப்பில் கமாண்ட் வீடியோ போடுங்க. தொண்டையே சரியில்லை பாரு. மைனஸே டயர்டாக இருக்கு இன்னைக்கு. குட்டண்ணா, கணிசா உன்ன மாதிரி புதுசாக கையடிக்க பழகிறவங்க கையடிச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க. கையை வச்சுட்டு உருவிட்டு தான் இருப்பாங்க. என்னத்தை உருவுதாங்க கையடிச்சுக்கிட்டு? பாம்பு அனுப்பு. இங்கே வேறு மெசேஜ் வருது, இங்கே வச்சா போனல. அப்போ நைட்டு நீங்கள் என்னத்தை ராவுவீங்க? என் கையை காலை ராவுதேன். என்னத்தை ராவுதேங்க? ஐயன் சாமான ராவுதேன். உனக்கு ஆராய்ச்சி மீர் வேறதை கொடுத்தா ஆராய்ச்சி மீர். விடிய வச்சு உன்னைய கூ அடிப்போ. கூ அடிக்கத்தான் அலைதானுங்க. இது என்னது? கவட்ட கணேசன். தம்பி, நீங்கள் எப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வர சொல்லுறாங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் வர சொல்லுதாங்களா? போ. நீங்களே என்னக்கு இந்த கமாண்ட் எழுதிருக்கு நல்லா எனக்கு புரியுது. நீ திருடிட்டு போனதானே? ஆமாம், திருடிட்டு போனதான். நீங்கள் அம்முட்டு தூக்கிட்டு இருக்காங்களாமே, அதில் நீங்கள் தான். இது எவ்வளோ இது தமிழில் கொலை பண்ணுதானுங்க. பீர் வேற ஒருத்தையும் போட்டு விட்டுருக்கான். எல்லாம் ஆமால, இவன் ராகுத பைய போல அசோக்கு. பாயிண்டிங் பிடித்த விட்டீர்கள் சகோதரா. பாயிண்ட் பிடிச்சிட்டேனா? என்ன பாயிண்ட் பிடிச்சேன்? அனுபவம் சொல்லுது. யார் இல்லைன்னா நான் ராவிட்டு தான் இருப்பேன். நீ அனுபவிச்சுட்டே இப்படி சொல்கிற. அடுத்தவன் மேலே பழியா? ஆமாம், என்ன மாதிரி தானே எல்லாரும் இருக்கான். ராயிட்டே தானே இருக்கான். அண்ணே, உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது. நன்றிண்ணே. சூப்பர்ண்ணா.
கணேசா நீ வேணா ஆட்டி விடு கணேசா. என்னத்த ஆட்டி விடணுமா? அது யோமுலது ஆட்டி விடுதவளுக்கு. அண்ணா நிறைய விரிப்பாரு போல. ஆமாம் நிறைய ராவி இருக்கேன். நீ போய் கழுவி விடுடா கவட்டை. வயிறு வேற பசிக்கு இன்னைக்கு. இன்னைக்கு காலைல சாப்பிடலையா, கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாகி தான் இருந்துச்சு. தோட்டத்தில் வேறு வேலை இல்லை, கம்மி ஆகிட்டு. மழை பெஞ்சாதான் வேலை. இவனுக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் எங்கே கண்ணுக்குன்னு ஒருத்தனும் இல்லை. எல்லாரையும் சேர்த்து பேசாத. நான் எல்லாரையும் சேர்த்தலாம் சொல்லலை. உங்களுக்கு பிடிக்கலன்னா பொத்திக்கிட்டு போங்க. இலை கணேசா அனுபவம் பேசுது. ஆமாம் தலைவரே, கைப்பம்பு என்ன விலை? கைப்பம்பு அந்த இரும்பு கடையில் தான் போய் கேட்கணும். அந்த புது இரும்பு கடைக்கு பிறகு கைப்பம்பு என்ன ரேட்டுன்னு. அண்ணனுக்கு ரொம்ப அனுபவம் போல. ஆமாம் அனுபவத்தை தான் இருக்கேன். கணேசா நீ ராவு என்னத்த தலைவரே வேற லெவல். தலைவரே அருமையாக பதிவு போய் உங்களை ஆடியோ பதிவுகளை ரசிப்பேன். வீடியோ ரசிக்கணும். இவனுக்கு வலைவளத்தை வாயில் வைங்க பாய்ஸ், நல்லா வச்சு செய்யணும். வாழைப்பழத்தை வாயிலுக்கு புரியா? வாழைப்பழத்தில் 5 ரூபா கொடுத்தா கடையில் தருவாங்க பழம், நல்ல பழமா. கமாண்ட் அவ்வளோதான். ஆய் வருது, வாயை துற. உங்கள் ஐயா பக்கத்தில் பாரு, அவர் வாயில் இருந்து விடு. உனக்கு ஏண்டா பொறாமையாக இருக்கா? பொறாமையத்தான் இருக்குது, பொறுமையாக இருக்குது. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இத்துடைய செய்தி முடிந்தது. இன்னும் நாளை காலை பார்ப்போம். இங்கே ஒருத்தையும் சட்டி போடாமல் ஆந்திக்கிட்டே இருக்கான். இதான் செல்லு.